அதாவது அன்பான தோழர்களே, இந்தியாவிலே தைரியமுள்ள ஒரு தலைவர்னா அது நம்ம ஸ்டாலின் ஐயா தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தலைவர் நெதன்யா வந்து 1,00,000 பாலஸ்தீன் மக்களை, அதுவும் குழந்தைங்கள மண்ணுக்குள்ள அனுப்புனாப்புல போர்ல. அதுக்கு ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்த ஒரே இந்தியன் தலைவன் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா தான். அதே மாதிரி களத்திலையும் கண்டனம் தெரிவித்தார். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அதாவது ஈமானியர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்லாமியர்களே, நம்ம வந்து எப்பவுமே பாதுகாப்பு கிடைக்கிற ஒரு கட்சினா அது டிஎம்கே தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரவங்க போகிறவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நேற்று அண்ணாமலை சார் ஆரம்பித்தார், நாளைக்கு தனுஷ் சார் ஆரம்பிப்பார். 234 தொகுதிக்கு ஆள் பத்தலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாமியர்களே கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு தொகுதி நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. தயவு செஞ்சு எம்எல்ஏ சீட்டு, ஒரு கவுன்சிலர் சீட்டு, இல்லை ஒரு சோஃபா தரேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காக உங்கள் ஈமானுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் அந்த பக்கம் போயினீங்கன்னா நாளைக்கு பாலஸ்தீனோடக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு பொறுமை காத்திருங்க, அல்லாட பதில் வரும். போர் இன்னைக்கு முடியாது, 5000 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்காதீங்க, பாலஸ்தீன் பக்கமே நில்லுங்க. அந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்க கட்சிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அல்லாட பதில் முடிவு நாள் வரும்போது நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இல்லைன்னா அல்லானாலும் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. மனசில் வச்சுக்கோங்க.